முதல் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகள் தொடக்க காலத்துல பேதகங்கள் என்று சொல்லி திருச்சபைக்கு உள்ள ஏற்பட்ட முரண்பாடான கருத்துக்கள் அதை திருத்துறதுக்காக சங்கங்கள் கூடப்பட்டு அந்த சங்கங்கள் எல்லாமே கூடுதலாக கிறிஸ்தியல் சங்கம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்தியல் சங்கத்துல முதலாவது நிச்சயா, கவுன்சில் ஆஃப் நிச்சயா, அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக் கொள்ளணும். அதுக்கப்புறம் கான்ஸ்டான்டினோபிள் பொதுச்சங்கம். அதுல என்ன பிரச்சனை, எந்த ஆண்டு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன பதில் திருச்சபை கொடுத்தது. எபேசு பொதுச்சங்கம் மூன்றாவது. அதே மாதிரி அந்த மூன்று விஷயம் இருந்தாலே பேசிக்கா போதுமானது. அது பிறகு சல்சதோன் பொதுச்சங்கம் அல்லது கால்சதோன் பொதுச்சங்கம் நாலாவது. இப்படி முக்கியமான 4 பொதுச்சங்கங்கள் இருக்கு. இந்த பொதுச்சங்கங்கள்ல இருந்துதான் எங்களுடைய விசுவாச அறிக்கை, ஞாயிற்றுக்கிழமை நாங்க விசுவாச அறிக்கையில சொல்ற விசுவாச அறிக்கைகள் கூட உருவாகி அஹ், வந்திருக்கு. அதாவது ஒருத்தர் கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றாரா இல்லையான்றதுக்கான அடிப்படையான விஷயங்கள் அந்த விசுவாச அறிக்கையில இருக்கு. எங்களோட மறைக்கல்வி கத்தகிசம் ஆஃப் தி கத்தோலிக் சர்ச் என்று சொல்லக்கூடியதுலையும் கிறிஸ்துவை பற்றி இருக்கக்கூடிய விஷயத்தையும் இதுல நாங்க பார்த்துட்டு, அதுக்கு பிறகு இன்னொரு தருணம் வந்து மத்திய காலம், மிடிவல் டைம்லயும் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அதுல கூடுதலா தோமஸ் அக்வைனஸ் உடைய பங்களிப்பு. அரிஸ்டோட்டல் பிலோசபியை பயன்படுத்தி தோமஸ் அக்வைனஸ் எப்படியா வந்து இந்த கிறிஸ்துவினுடைய மனித உருவெடுத்தலின் தேவை என்ன, ஏன் கடவுள் மனிதனாக வரணும் என்ற கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கிறார் ஒன்று. அடுத்தது வந்து இந்த ஹைப்போஸ்தட்டிக் யூனியன் என்று சொல்ற ஒரு விஷயம், வந்து இணைப்பு இயல்பு. கல்சதோன் சங்கம் சொன்ன அந்த ஒரே ஆள்ல 2 இயல்புகள் என்ற உண்மையை வந்து அவர் விளங்கப்படுத்துறாரு இரண்டாவது. மூன்றாவது, இயேசுவினுடைய அறிவு அல்லது நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய இயேசுவினுக்கு மனித அறிவும் இருந்தது, அதே நேரத்தில் அவர் கடவுளாக இருந்ததால் அனைத்தையும் அறியும் தெய்வீக அறிவும் இருந்தது அப்படி என்று சொல்ற இந்த 3 முக்கியமான விஷயங்களை நீங்க தோமஸ் அக்வைனஸ் உடைய கிறிஸ்தியல்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது போதுமானது. அதுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்றைய வரைக்கும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இருக்கக்கூடிய ஒரு ஒரு கரண்ட் ஆஃப் தாட் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல தான் வந்து வரலாற்றில் இயேசு என்று சொல்ற ஒரு அப்ரோச். அதுக்கான காரணம் என்ன? 18ஆம் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல நிறைய அறிவியல் வரலாறு பல பல கேள்விகள் கேட்க தொடங்கி விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி இது எல்லாமே வந்து விவிலியத்தை ஆராய்ச்சி பண்ண தொடங்கிச்சு. அப்ப அந்த வேளையில வந்து இயேசு என்ற வரலாற்று நபர் மீது நிறைய ஆர்வம் மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. இந்த காலத்துல இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், வந்து கால் மார்க்ஸ் பாப்புலர் ஆகிற மார்க்சிசம் லத்தீன் அமெரிக்கால. இது லத்தீன் அமெரிக்கா மட்டுமில்ல, உலகத்தின் பல பகுதிகளில் கால் மார்க்ஸ், அதாவது சாதாரண மக்களுடைய ஒரு புரட்சி வெடிக்குது. அதாவது அது வரைக்கும் கத்தோலிக்க திருச்சபை எங்களுக்கு தெரியும் கூடுதலா வந்து உயர்ந்த வர்க்கத்தினுடைய அல்லது பணம் படைத்த அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு மதமா இருந்தது. மறுமலர்ச்சி காலத்துக்கு பிறகு உண்மையா அப்படி இருக்கல, ஆனா அரச மரியாதைகள் பெறும்போது திருச்சபையும் வந்து அந்த ட்ரெண்ட்ல அப்படியே போயிடுச்சு. அதனால சாதாரண மக்கள் பொதுமக்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா திருச்சபையில பெரும்பான்மையான 97% மேற்பட்ட பெரும்பான்மையான பொதுமக்கள் பொதுநிலையினருடைய பங்களிப்பு அஹ், எதுவுமே இல்லை. பங்களிப்பு எதுவுமே இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து கோயிலுக்கு வர்றது, மண்டாடுறதுக்கு, குருக்கள் சொல்றதை கேட்கறதுக்கு, அதுக்கு பிறகு அவங்களால குடிஞ்ச காணிக்கையே கொடுக்கறது. அதான் சொல்லுவாங்க பே ஒபே, பே ப்ரே அண்ட் ஒபே, இந்த 3க்காக தான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மாதிரியான போக்குல போய்கொண்டிருந்த திருச்சபை. இப்ப இந்த காரணங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், வரலாற்றுல வந்து எவ்வளவு தூரம் ஒரு இருண்ட வரலாறு திருச்சபைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப கூடுதலா வந்து ஜேசுவை வந்து தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளா இல்லாமல் அவர் வரலாற்றுல வாழ்ந்த ஒரு மனிதர் என்று பார்க்கிற ஒரு பார்வை வந்து பாப்புலர் ஆச்சு. அதுல இன்னொரு காரணம் நான் சொன்ன மாதிரி கால் மார்க்ஸ் மாதிரியான இவங்களோட சிந்தனை போக்குகள். ஏன்னா கால் மார்க்ஸ் இதை அனலைஸ் பண்ணல, ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரியான போக்குகள் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. எப்படி இயேசுவும் வந்து ஒரு ஒரு மார்க்சிஸ்ட் பார்க்கக்கூடிய பார்வைகளும் இருந்துச்சு. லிபரேஷன் தியாலஜி என்று சொல்லி 90கள்ல 20ஆம் நூற்றாண்டுல வந்து 70கள்ல லத்தீன் அமெரிக்காவை ஃபுல்லா எடுத்த அந்த தியாலஜி வந்து, அதாவது இயேசு வந்து ஒரு வரலாற்றுல வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் தெய்வீக
தன்மைகள் இல்லாம மனித மட்டத்துல இயேசுவை பார்க்குற ஒரு பார்வை வந்து பாப்புலர் ஆச்சு. அப்ப அதுக்கு இன்னொரு காரணம் வந்து வத்திக்கான் சங்கமும் வந்து ஆஹ், மக்களோடு மற்ற மதங்களோடு உறவு வச்சு கொள்ளணும், திருச்சபை என்றது வந்து மனிதர்களுக்குள்ள இருக்கணும் என்று பல பல வத்திக்கான் சங்கத்தின் போக்கும் அப்படிதான் இருந்தது. அதாவது கதவுகளை திறந்து எல்லா மனிதர்களும் உள்ள வரணும், இயேசுவையும் வந்து ஒரு வத்திக்கான் சங்கம் இயேசு ஹிஸ்டாரிக்கல் இயேசுவை ப்ரொமோட் பண்ணினங்களுக்கு ஓரளவு சொல்லலாம். வந்து அதே நேரத்தில் ரெண்டையும் அது சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுது, ரெண்டையும் அது சப்போர்ட் பண்ற ஒரு ஒரு ஏடுதான் வத்திக்கான் சங்கம். ஆனா இந்த காலத்துல இந்த சூழ்நிலையால இந்த ஹிஸ்டாரிக்கலா, அதாவது வரலாற்றுல இயேசுவை பார்க்கிற ஒரு பார்வை வந்து அதிகமாச்சு. ஆனா அதை மட்டும் என்று சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு தப்பறையா போயிடும். இயேசுவுக்கு எந்த தெய்வீகமும் இல்லை, அவர் ஒரு வரலாற்றுல வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு பார்க்கிற ஒரு பார்வை மட்டும் வச்சிருந்தோம் சொன்னா. அதே மாதிரிதான் விசுவாசத்துல கிறிஸ்து, விசுவாசத்தின் கிறிஸ்து என்று சொல்லி நாங்க அதை மட்டும் நாங்க பார்த்து வரலாற்றுல இயேசு வாழ்ந்த அந்த மனித தன்மைகளை நாங்க மறக்கிறதும் அதுவும் ஒரு விதமான தப்பறை தான். சோ ஒரு விதமானதுல அது ஒரு தப்பறை தான். அப்ப நாங்க இந்த ரெண்டுக்கும் இடையான ஒரு ஒரு பிளெண்ட் ஒன்று, ரெண்டையும் இணைச்ச ஒரு அப்ரோச் தான் சரியான அப்ரோச் வந்து. அப்ப இதை நாங்க பார்க்கும்போது ஓகே, இந்த கௌதியம் எஸ்பேஸ்ல வத்திக்கான் சங்க ஏட்டுல கிறிஸ்தியலை பற்றி ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. இறைமகன் மனிதனாக பிறந்ததன் மூலம் மூலம் ஒவ்வொரு மனிதனோடும் ஏதோ ஒரு வகையில் தன்னை இணைத்து கொண்டார். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் தான். மனிதனாக பிறந்ததோடு தன்னை இணைத்துக் கொள்றார். மனித கைகளால் உழைத்தார், மனித உள்ளத்தால் அன்பு கூர்ந்தார், ஒரு மனிதனுடைய உணர்வுகள் என்னன்னு சொல்லி இயேசுநாதருக்கு தெரியும். அப்ப கீழே இருந்து இயேசுவை நாங்க பார்க்கிறோம். அது வந்து அப்ரோச் எப்படி ஹிஸ்டாரிக்கல் இயேசு அப்படின்னு சொல்லும்போது நீங்க இயேசுவை நோக்குற பார்வை வந்து கீழே இருந்து மேல் நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை. அப்ப இந்த காலத்துலதான் வந்து கால் ரானர் இவர் ஒரு முக்கியமானவர், கீழிருந்து வரும் கிறிஸ்தியலுக்கு ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரிபியூட் பண்ணினவர். இயேசுவின் தெய்வீக தன்மையை மட்டும் தத்துவமா பேசாமல் அவரது முழுமையான மனித தன்மையிலிருந்து தொடங்கி அவர் அப்படி மனுக்குலத்தின் உச்சகட்டமான நிறைவா இருக்கிறார் என்று விளக்கினார். அதை நீங்க பார்த்துக்கலாம். கால்ரானர் கீழிருந்து வரும் கிறிஸ்தியல மட்டும்தான் அவர் பேசினார், அவருடைய தெய்வீக தன்மையை மறுத்தார் அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பேதகம் பரப்பினவரா போயிடுவார். ஆனா கால்ரானர் வந்து கத்தோலிக்க இறையியல்ல ஒரு முக்கியமான ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி ஜோசப் ராட்சிங்கரும் வந்து அவருடைய நசரேத்து ஒரு ஜேசு என்ற இந்த நூலும் வந்து கிறிஸ்தியல்ல முக்கியமானது. அவரும் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியான ஆய்வுகளும் திருச்சபையின் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று முரண்படவில்லை, நற்செய்தியில நாங்கள் காணுகிற வரலாற்று இயேசுவை உண்மையான கடவுளின் மகன் என்று அவர் நிறுவுகிறார். ஜோசப் ராட்சிங்கர் என்று சொல்வது திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட். அவங்க ரெண்டு பேருடைய இதையும் நீங்க மனசுல வச்சுக்கொள்ளும். சோ சுருக்கமா நாங்க பார்த்தோம்னு சொன்னா கத்தோலிக்க கிறிஸ்துல 2 தூண்கள், கிறிஸ்தியல இரு முக்கிய அணுகுமுறைகள்ல சமநிலையாக பார்க்கிறது. நான் நேற்று சொன்ன மாதிரி நீங்க டோர்ச்சை வந்து கீழே இருந்து மேல அடிச்சு பார்க்கலாம், அல்லது மேலே இருந்து கீழே அடிச்சு பார்க்கலாம். ஆனா பார்க்கிற பார்வை வந்து உங்களோட பார்வைகள், அதாவது ஒரே விஷயத்த நீங்க 2 அப்ரோச்ல பாக்குறீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பெருசா தெரியும், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லாத மாதிரி படும். ஆனா அந்த விஷயம் இருக்குது, அதான் நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். இப்ப மேலிருந்து வரும்போது இருக்கக்கூடிய அணுகுமுறை என்று பார்க்கும்போது விண்ணகத்தில் இருந்த கடவுளின் வார்த்தை மனிதனாக கீழே இறங்கி வந்தார் என்பதுல தொடங்கி அவரது தெய்வீகத்தை ஆழமாக படிப்பதுதான் கிறிஸ்டோலஜி ஃப்ரம் அபவ், மேலிருந்து வர கிறிஸ்தியர். கீழிருந்து வரும் கிறிஸ்தியர் என்னும் போது நற்செய்திகள்ல நாம் காணும் வரலாற்று மனிதராகிய இயேசுவினுடைய வாழ்வு, அவருடைய போதனை, அவருடைய சிலுவை மரணம், அவர் எப்படி ஒரு மனிதனோடு அவர் அவர் பேசினார், உறவு கொண்டார், ஒரு பிரச்சனை வரும்போது அவர் எப்படி அணுகிறார், அது எங்களுக்கு நிறைய ஒரு படிப்பினையா இருக்கும். ஒரு கன்ஃபிளிக்ட் வரும்போது எப்படி அதுக்கான பதிலை கொடுக்கிறார். அதுக்கு பிறகு அவர் எப்படி உயிர்ப்பு ஆகியவற்றில் தொடங்கி அவரை தெய்வீகத்தை கண்டடைவது. ஸோ இது வந்து கிறிஸ்டாலஜி ஃப்ரம் பிலோ அப்படின்னு சொல்லணும். ஸோ ரெண்டையும் இணைத்து இயேசு கிறிஸ்துவை நாம் வழிபாட்டுக்குரிய இறைவனாகவும் அதே நேரத்தில் நம் அன்றாட வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரியாகவும் போதிக்கிறதா இப்ப இருக்கிற சரியான அப்ரோச் வந்து. ரைட். இப்ப வரலாற்றுல இயேசுன்றதை நாங்க கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னு சொன்னா
ஆம், விவிலிய ஆய்வுகளாலும் இறையியல்ல மிக முக்கியமான, அதே நேரத்தில் பல விவாதங்களை எழுப்பிய ஒரு வரலாற்று ஆய்வு முறையாகும். இதனுடைய தோற்றம், வளர்ச்சி மற்றும் முக்கிய விவரங்களை எளிமையாக புரிந்து கொள்வோம். வரலாற்றில் இயேசு என்றால் என்ன? அதாவது நான் திரும்ப மறுபடியும் ரிப்பீட் தான் பண்றேன். இறையியல்ல இயேசுவை இரண்டு கோணங்கள்ல பார்ப்பார்கள். ஒன்று விசுவாசத்தின் கிறிஸ்து, அதன்னு சொன்னா திருச்சபையின் போதனைகள், விசுவாச அறிக்கைகள் மற்றும் அற்புதங்களின் அடிப்படையில் இயேசுவை கடவுளின் மகனாகவும் மீட்பராகவும் காண்பது. அது மேலேந்து வருகிற அப்ரோச். இரண்டாவது, வரலாற்றில் இயேசு எப்படின்னு சொன்னா, முதலாம் நூற்றாண்டுல வரலாற்று தரவுகளை நீங்க கொடுக்கணும். முதலாம் நூற்றாண்டுல எந்த இடத்துல, எந்த காலத்துல, அப்ப யூதேயா மற்றும் கலிலேயா பகுதிகள்ல பிறந்து வாழ்ந்து ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து வரலாற்று ஆதாரங்கள் மூலமா நீங்க நிரூபிக்கிறது அடிப்படையில மட்டும் இயேசு ஆராய்ந்து அவரை எந்த ஒரு மத கோட்பாட்டையும், எந்த ஒரு ஃபெய்த் விஷயத்தை நீங்க முன்னுக்கு வைக்காமல் ஒரு வரலாற்று அறிஞர், ஆஹ், அவர் ஒரு வரலாற்று டூல்ஸை வச்சு நீங்க இயேசுவை பார்க்கறது. இப்ப முதலாம் நூற்றாண்டு ரோமானிய யூத வரலாற்றை எப்படி அணுகுவாரோ அப்படியே இயேசுவின் வாழ்வை ஆய்வு செய்வது. அப்ப இது எப்படி தோன்றியது அப்படின்னு சொன்னா, 18ஆம் நூற்றாண்டு வரை பார்த்தோம்னு சொன்னா நற்செய்தி நூல்கள்ல எழுதப்பட்டவை அப்படியே வரலாற்று உண்மைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அது வரைக்கும் பைபிள் ஆராய்ச்சி பண்றதுக்கு மக்களுக்கு அந்த அந்த ஃப்ரீடம் கொடுக்கப்படையில என்னென்ன பைபிள்ல இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ற ஒரு அப்ரோச் தான் இருந்தது. ஆனா இந்த மறுமலர்ச்சி காலம் அல்லது அறிவொளி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்துல அறிஞர்கள் எல்லாவற்றையும் அறிவியல் மற்றும் பகுத்தறிவு ரீதியா ஆராய தொடங்குறாங்க. அப்ப வரலாற்றுல இயேசுவை தேடுகிற இந்த ஆய்வு பயணமும் அப்படி தொடங்கி, அப்ப அந்த பயணத்தை மூன்று முக்கிய கட்டங்களாக பிரிச்சு பார்க்கிறாங்க. இப்ப முதலாவது தேடல் 18ஆம் நூற்றாண்டுல ஹெர்மன் ரெய்மரஸ் என்று சொல்ல, மற்றது டேவிட் ஸ்டரஸ். இந்த பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சான எல்லாம் தெரியாதையும் பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க தான் இந்த அப்ரோச்சை ஸ்டார்ட் பண்றாங்க 18th செஞ்சுரியில. நற்செய்தியில் உள்ள அற்புதங்கள் எவ்வாறு வரலாற்று உண்மைகள் அல்ல, அவை பிற்கால நம்பிக்கைகள் என்று கூறுறாங்க. இதை ஒரு பாப்புலரான ஒரு அப்ரோச். அதாவது நான் நேற்று ஒரு சில உதாரணங்கள் சொன்னேன். இயேசுவுக்கு தெய்வீக தன்மையை கொடுத்தாங்க, வரலாற்றுல இந்த அற்புதங்கள் எல்லாம் அப்படி நடக்கல அப்படின்னு ஒரு விதமான ஒரு ஒரு பேதகம் தான் அது. இயேசுவை ஒரு ஒரு மோரல் டீச்சரா மட்டுமே, ஒரு தார்மீக போதகரா மட்டும் காட்ட முயன்றார். அதுக்கு பிறகு ரெண்டாவது தேடல போய் சொன்னா 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில ஏர்னஸ்ட் கெய்ஸ்மன், இவங்கெல்லாம் ஜெர்மன்ஸ் தான் அறிஞர்கள், முதல் தேடலின் தீவிர போக்கை எதிர்த்து, அதாவது விசுவாசத்தின் கிறிஸ்துவுக்கும் வரலாற்றின் இயேசுவுக்கும் இடையே ஒரு தெளிவான தொடர்பு இருக்க வேண்டும் என்று வாதிட்டாங்க. அப்படியா, நாங்க விசுவாசத்தில் இருக்கிற கிறிஸ்துவ ஃபுல்லா மறுதளிக்க முடியாது, வரலாற்று கிறிஸ்துவையும் நாங்க ஃபுல்லா எதிர்க்கவும் முடியாது. ஸோ ரெண்டுக்கும் இடையில தொடர்பு இருக்கணும் என்று சொல்லி அவங்களோட பாயிண்ட் அப்படி இருக்கு. இப்ப நற்செய்திகளில் எவை உண்மையான வரலாற்று நிகழ்வுகள் என்பதை கண்டறிய சில வரலாற்று விதிகளை, கிரைட்டீரியாவை அவங்க உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது குவெஸ்ட் 1980கள்ல இருந்து இன்றைக்கு வரை இருக்கக்கூடியது தற்கால ஆய்வாளர்கள் இயேசுவை அவர் வாழ்ந்த முதலாம் நூற்றாண்டு யூத சூழலோடு இணைத்து ஆராய்கிறான். அப்ப இயேசு ஒரு யூதராக ரோமானிய ஆதிக்கத்தின் கீழ் வாழ்ந்த சமூக அரசியல் பின்னணியை எப்படி செயல்பட்டார் என்பதை இப்ப ஆர்கியோலஜிக்கல் மற்ற ஆய்வுகள், வரலாற்று ஆவணங்கள் இவற்றை வச்சு ஆய்வு செய்யறது. அப்ப என்னோட சொன்னா, எங்களுக்கு தெரியும் இந்த காலத்துல நிறைய டூல்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆய்வு செய்யக்கூடிய ஆர்கியோலஜிக்கல் டூல்ஸ் அல்லது சயின்ஸை யூஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி பல பல மண் ஆராய்ச்சி பண்றது, அவருடைய வாழ்ந்த இடங்கள் ஆராய்ச்சி பண்றது, ஜெருசலேம் இல்ல ஹோலிலேண்டுக்கு போனோம்னு சொன்னா நிறைய நிறைய ஆராய்ச்சி தரவுகள், பதிவுகள் எல்லாமே அவங்க செய்து வச்சு நிரூபிப்பாங்க. அப்ப வரலாற்று இயேசுவினுடைய ஒரு சில முக்கியமான விவரங்களை நாங்க பார்க்கும்போது, அதாவது மத நம்பிக்கைகளை கடந்து
உலகின் பெரும்பாலான மத சார்பற்ற ஒரு செக்யூலர் மத சார்பற்ற, அதாவது இன்னொரு இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து இந்த காலத்துல வந்து செக்யூலரிசம் என்று சொல்றதும் பாப்புலர் ஆகிற ஒரு ஒரு ட்ரெண்ட் தான் இப்ப. அதாவது மதம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நாங்க அணுகணும் என்ற ஒரு ட்ரெண்ட் இப்ப பாப்புலரா இருக்கிற ஒரு ஒரு காலம் தானே இது வந்து. ஐரோப்பால தொடங்கி உலகம் முழுவதும் செக்யூலர் ஆகித்தான் இருக்கும். அது செக்யூலரிசம் என்று சொல்றது. மதம் வேணாம் எங்களுக்கு, நாங்க மனிதத்தை மதிச்சு வாழுவோம், மத சார்பற்ற ஆஹ், ஒரு அப்ரோச் இருக்கும் நம்ம சொல்ல. இப்ப கத்தோலிக்க வரலாற்று அறிஞர்கள் ஒப்புக்கொள்ளும் வரலாற்று இயேசு பற்றிய உண்மையான ஒரு சில விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது நசரேத்தூர்ல இயேசுவினுடைய வாழ்க்கை என்ன. இயேசு என்ற மனிதர் கிறிஸ்துவுக்கு முன் 4 அல்லது 5ஆம் ஆண்டளவில் பிறந்து, இப்ப எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், கிறிஸ்துவுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டுல பிறக்கலையோ 1ஆம் ஆண்டுல பிறக்கலையா என்று சொன்னா இந்த கல்குலேஷன்ல ஒரு சின்ன ஒரு டேட் மாற்றமோடு வந்திருக்கு. அப்ப இயேசுநாதர் பிறந்தது 0ஆம் ஆண்டு இல்ல, 4ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டுல தான் அவர் பிறந்திருப்பார் அப்படின்ற ஒரு இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கலிலேயாவில் இருக்கிற நாசரேத்துல அவர் பிறந்து வளர்ந்திருக்கிறார். கலிலேயாவில் இல்ல, நாசரே எகிப்துல பெத்லேயமில் பிறந்து எகிப்துக்கு போய் கலிலேயாவுக்கு கலிலேயாவில் வந்து நாசரேத் என்ற ஊர்ல வளர்ந்தார் அப்படின்ற உண்மைகள் கண்டறியப்பட்டிருக்கு. அவருடைய திருமுழுக்கு வந்து திருமுழுக்கு யோவானால யோர்தான் ஆற்றில திருமுழுக்கு பெற்றார் என்ற ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு தருணம் அது. அதான் அவருடைய பொது வாழ்வின் தொடக்கமாக அமையுது. அதுக்கப்புறம் இன்னொரு மூன்றாவது தருணம், அவர் ஒரு போதகராக வலம் வந்தார். யூத போதகராக ராபியாக வலம் வந்தார். இறையாட்சி நெருங்கிவிட்டது என்பதே அவருடைய முதன்மையான போதனையாக இருந்தது. உவமைகள் வாயிலாக பேசினார். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட், சீடர்கள், அவர் தமக்கென ஒரு சீடர் குழுவை உருவாக்கினார். இதில் பெண்கள் இருந்ததும் வரலாற்று ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 30 அல்லது 33ஆம் ஆண்டளவில் யூதர்களின் பாஸ்கா விழாவின் போது ஜெருசலேமில் ரோமானிய ஆளுநராக போஞ்சு பிலாத்துவினுடைய உத்தரவின் பேரில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். இதெல்லாம் வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டது. இப்ப கத்தோலிக்க திருச்சபையினுடைய பார்வை என்ன என்று சொல்லி நாங்க இதை பார்த்தோம் சொன்னா, ஆரம்பத்துல திருச்சபை இந்த வரலாற்று ஆய்வுகளை தன்னுடைய விசுவாசத்துக்கு எதிரான சவாலாகத்தான் பார்த்துச்சு. ஆனா காலப்போக்கில் கத்தோலிக்க திருச்சபை இந்த ஆய்வுகளை திறந்த மனதோடு அணுகத் தொடங்கியது. 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல மறுமலர்ச்சி காலம் ஆரம்பிச்ச உடனே இது எல்லாமே ஒரு சேலஞ்சா தான் பார்த்து கொண்டே வந்துச்சு. அதனாலேதான் திருச்சபைக்கு எதிரான எந்த போதனையாக இருந்தாலும் உடனடியாக அவங்க திருச்சபையிலிருந்து விலக்கப்பட்டுருவாங்க, திருச்சபையிலிருந்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஆனா வத்திகான் சங்கம் மட்டும் நிறைய பேர் திருச்சபையிலிருந்து நீக்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் ஹலோ ஹலோ ஓ, நான் கிளாஸ்ல இருக்கிறேன், நான் எடுக்கிறேன். ஆனா வத்திகான் சங்கத்துக்கு பிறகு திருச்சபையினுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றமடைந்து திருச்சபையின் ஆய்வுகளை திறந்த மனதோடு அணுகுறாங்க. இதுல வந்து ஒரு ஒரு உண்மையை கண்டு என்ன சொல்றாங்க திருச்சபையினுடைய கொள்கை என்ற, இதுல முரண்பாடுகள் பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான வரலாறும் விசுவாசமும் ஒன்றோடொன்று முரண்பட முடியாது. இப்ப வரலாறு வந்து பிழை அப்படின்னு நாங்க சொன்னோம்னு சொன்னா எங்களோட விசுவாசம் வந்து சரியான ஃபவுண்டேஷன்ல இல்ல, வந்து ஒரு வெறும் கட்டுக்கதை மேல நாங்க நம்புற மாதிரியான ஒரு விஷயமா போயிடும். வந்து அப்படி முரண்பட முடியாது என்றுதான் திருச்செவியினுடைய படிப்பினை இருக்கு. அப்ப வரலாற்று இயேசுவை ஆழமாக படிக்கும் போது அவர் வாழ்ந்த சூழலும் அவரது மனித தன்மையும் நமக்கு இன்னும் தெளிவாக புரிகிறது. இப்ப திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கார்டினல் ராட்சிஞ்சர் அவர் இருந்தபோது அவருடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, அவர் எழுதிய ஜீசஸ் ஆஃப் நாசரேத் என்ற நூல்ல வரலாற்று இயேசு பற்றிய ஆய்வுகள் முக்கியம்தான், ஆனால் இயேசு செய்த அற்புதங்களையும் அவரது தெய்வீக தன்மையையும் வெறும் வரலாற்று விதிகளுக்குள் மட்டும் சுருக்கிவிட முடியாது என்று அவர் விளக்குறார். இது நேற்று நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் பாருங்க. அதாவது வரலாற்று இயேசு பற்றிய ஆய்வுகள் முக்கியம், ஆனா நாங்க அவர் வரலாற்றில் ஒரு மனிதராக மட்டும் நாங்க பார்த்துட்டு விட முடியாது. ஏனென்றால் அவர் கடவுளுடைய மகன், 2ஆம் ஆளான திருத்துவத்தினுடைய கடவுளுடைய மகன். தெய்வீக தன்மையும் அவருடைய உண்மையான இயல்பு, அதை நாங்க
விலக்கிட்டு வரலாற்றில் இயேசுவை மட்டும் பார்க்க முடியாது. இப்ப வரலாற்று ரீதியாக நாம் காணும் இயேசுவை நற்செய்தியில் காட்டும் விசுவாசத்தின் கிறிஸ்து என்று அவர் சமநிலையான ஒரு பார்வையை முன்வைக்கிறார். இப்ப ஜேசு என்று சொல்லும் போது பார்த்தோம்னா அது ஒரு வரலாற்று பெயர். கிறிஸ்து என்று சொல்றது பாருங்க, இது ஜேசுவுக்கு வழங்கப்பட்ட மெஸ்ஸியா. கிறிஸ்து என்று சொன்னா கிரேக்க மொழியில மெஸ்ஸியா, அபிஷேகம் செய்யப்பட்டவர். அப்ப வந்த இந்த ஜேசு தான் மெஸ்ஸியா, ஜேசு தான் கிறிஸ்து. அதுக்கு உங்களுக்கு விசுவாசம் வேணும். அப்ப இந்த டேர்ம் சரியான கவனமா நீங்க ஹேண்டில் பண்ணணும். விசுவாசத்தின் கிறிஸ்து என்று அவர் சமநிலையான ஒரு பார்வையை முன்வைக்கிறார். அப்ப வரலாற்று ஜேசு பற்றிய ஆய்வுகள் கிறிஸ்டோலஜி என்னும் இறையியல் படிப்புக்கு ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படி என்று சொல்லி நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு காலத்துல திருச்சபை இந்த வரலாற்று ஆய்வுகளை சந்தேகத்தோடு பார்த்தாலும் இன்று கத்தோலிக்க இறையியல்ல இது ஒரு தவிர்க்க முடியாத மிக முக்கியமான பகுதியாக மாறியுள்ளது. இதன் முக்கியத்துவத்தை 4 காரணங்கள் வழியாக புரிந்து கொள்ளலாம். ஏன் வரலாற்று ஆய்வுகளை திருச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதற்கு 4 காரணங்கள் என்னென்று சொன்னா, முதலாவது, மனுவுருவான இயேசுவினுடைய இந்த உண்மையை உறுதிப்படுத்துறதுக்கு தேவையா இருக்கு. இப்ப கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படை அடித்தளம் என்னது? கடவுள் மனிதரானார் என்பதுதானே. அப்ப ஆரம்ப கால திருச்சபையில ஜேசு ஒரு மனிதராக தோன்றினாரே தவிர அவருக்கு நிஜமான உடல் இல்லை, அது ஒரு மாயை என்று போதித்த தப்பறைகள், டொசட்டிசம் என்று சொல்ற ஒரு தப்பறை இருந்துச்சு. அதாவது ஜேசு ஒரு மனிதராக தோன்றினாரே தவிர அவருக்கு நிஜமான உடல் இல்லை, அது ஒரு மாயை என்று போதிச்ச ஒரு தப்பறை இருந்துச்சு. ஆனா வரலாற்று ஆய்வுகள் வரலாற்று ஜேசு என்ற ஆய்வுகள் என்ன சொல்லுது? ஜேசு ஒரு வெறும் ஆன்மீக கதையோ அல்லது கற்பனையோ அல்ல. அவர் முதல் நூற்றாண்டுல யூதேயா நாட்டுல பசி, தாகம், சோர்வு, அழுகை மற்றும் மரணத்தை எதிர்கொண்ட ஒரு உண்மையான வரலாற்று மனிதர் என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்தனர். ஜேசுநாதருடைய பல பல விஷயங்கள், பல சில ஆய்வுகள் மூலமாக ஹிஸ்டாரிக்கல் டூல்ஸை வச்சு ஆய்வு செய்து இயேசுநாதர் இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு உண்மையான மனிதர் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எங்களுக்கு இருக்கு, அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டு. இப்ப வரலாற்று இயேசுவை நாங்க மறுத்தால் இன்கார்னேஷனையே நாங்க மனு உருவான இந்த கோட்பாடை அர்த்தமற்றதா போயிருந்தது. சோ அதனால வரலாற்றில் இயேசு என்றது ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் பெறுது. மனுவுருவான அந்த உண்மையை நாங்க உறுதிப்படுத்துறதுக்காக நீங்க அந்த கனெக்ஷனை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப ரெண்டாவது இயேசுவின் போதனைகளை சரியான சூழல்ல நாங்க புரிந்து கொள்றதுக்கும், அதாவது இந்த எந்த கண்டெக்ஸ்ல அவருடைய டீச்சிங் இருந்தது, அவருடைய போதனைகள் இருந்தது என்று சொல்லி எங்களுக்கு புரிஞ்சு கொள்வதற்கும் இந்த வரலாற்று அனாலிசிஸ் எங்களுக்கு தேவையா இருக்கு. அவர் பேசிய உவமைகள், அவர் செய்த புரட்சிகள், அவர் வாழ்ந்த 1ஆம் நூற்றாண்டு யூத மற்றும் ரோமானிய சூழல்ல தான் முழுமையாக புரிந்து கொள்ளலாம். உதாரணமா ஜேசு நல்ல சமாரியன் உவமையை கூறும் போது சமகால வரலாற்றின்படி யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே இருந்த கடுமையான பகைமையை நாங்கள் அறிந்திருந்தால் மட்டும்தான் அந்த உவமையின் ஆழமான சமூக புரட்சியை நம்மால புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒரு விளங்கம் நினைக்கிறேன். சோ அதே மாதிரி டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூலிக்கிறவங்க யாரு, அவங்களுக்கு இருந்த அவ்வளவு வெறுப்பு காட்டினதுக்கான அர்த்தம் என்ன, அல்லது ஒரு தொழுநோயார் ஜேசு தொட்டு குணமாக்குறாருன்ற அதன் அர்த்தம் என்ன. அப்ப வரலாற்றுல இயேசு என்ன நடந்திருக்கிறார், எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்ற அந்த அப்ரோச் ஒரு முக்கியமானது. அது தேவையில்லை அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது. ஓகே, வரலாற்று ஆய்வுகள் ஜேசுவை ஒரு வரலாற்று சூழல்ல ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ல நிறுத்துவதன் மூலம் அவரது இறையியல்பு போதனைகளின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு காட்டுகின்றன. ஓகே, ரைட். 3வது பாயிண்ட், ஏன் வரலாற்றுல கிறிஸ்து முக்கியப்படுறார் என்று சொன்னா, மேலிருந்து வரும் கிறிஸ்தியல் மற்றும் கீழிருந்து வரும் கிறிஸ்தியலை இணைப்பாங்க. அதாவது முந்தைய பதில்ல பார்த்தபடி கிறிஸ்தியலுடைய 2 முறைகள் உள்ளன. ஓகே, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலிருந்து வரும் கிறிஸ்தியல், கீழிருந்து வரும் கிறிஸ்தியல். இப்ப இந்த நவீன கிறிஸ்தியல்ல வரலாற்று இயேசுவின் ஆய்வுகள் கீழிருந்து வரும் கிறிஸ்தியல் முறைக்கு மிக வலுவான அடித்தளத்தை அமைக்குது. ஓகே, இப்ப
இயேசுவின் மனித இயல்பை நாம் எவ்வளவு ஆழமாக வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு அழகாக அவரது தெய்வீக இயல்பையும் புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒன்றை மட்டும் நாங்க ஹைலைட் பண்ணினோம்னா மற்றது வரலாற்று ரீதியை எடுத்துக்கொண்டாதான் தெரியும் அவர் தெய்வீக தன்மை உள்ளவர், ஆனா அதே நேரத்தில் வரலாற்றுல வாழ்ந்த ஒரு மனிதர் என்று சொல்லி. அடுத்தது நவீன உலகத்தின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் இது தேவைப்படுது. பல சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாம் நிறைய மக்கள் மத்தியில இருக்கும். அத இன்றைய அறிவியல் ஒரு செக்யூலரைஸ்டான மதசார்பற்ற உலகில இளைஞர்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், விசுவாசம் இல்லாதவங்க கேட்கிற கேள்விகள், அப்ப விவிலியத்துல காணப்படக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் கட்டுக்கதைகள் என்று விமர்சிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு நாங்க பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு விசுவாசம் இல்லாத ஒருத்தருக்கு ஓகே வரலாற்றுல இந்த நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு நாங்க விளங்கப்படுத்துறது, இந்த ஆதாரங்கள் எங்களுக்கு தேவை. அப்படி இல்லைன்னு சொன்னா திருச்சபை வெறும் விசுவாசம் என்ற பதில மட்டும் சொன்னா அதை அவங்க ஏற்றுக்கொள்ள போறதில்லை. ஆகவே வரலாற்று ஆதாரங்கள், அகழ்வாராய்ச்சி சான்றுகள் மற்றும் நடுநிலையான வரலாற்று விதிகளை பயன்படுத்தி இயேசுவின் வாழ்வை விளக்க வரலாற்று இயேசுவின் ஆய்வுகள் உதவுகின்றன. எப்படி இயேசு கொல்லப்பட்டார், அவர் உண்மையா கொல்லப்பட்டாரா, அப்படி பல கேள்விகள் எல்லாம் இருக்கு. ஆனா அவர் உண்மையாக கொல்லப்பட்டார், என்னென்னதை பயன்படுத்தி கொண்டாங்க, அவருடைய இவன் உயிர்ப்பை பற்றி அது எவ்வளவு வரலாறு நடந்த ஒரு நிகழ்வு, இப்படியான விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு என்ன புரிந்து கொள்றதுக்கு உதவியாக இருக்கு. அதே கத்தோலிக்க விசுவாசத்திற்கு ஒரு பௌத்தீக, அதாவது அறிவு சார்ந்த இன்டலெக்சுவல் பலத்தை இந்த ஹிஸ்டோரிக்கல் அப்ரோச் தருது. அதே சுருக்கமா சொன்னால் வரலாற்று ஜேசு என்பது விசுவாசத்தின் கிறிஸ்துவை அழிப்பதற்கல்ல, மாறாக விசுவாசத்தின் கிறிஸ்து என்பவர் வெறும் மனித கற்பனை அல்ல, அவர் வரலாற்றில் வாழ்ந்த நிஜமான நபர் என்ற உண்மையை இன்னும் ஆழமாக நிலைநாட்டுவதற்கே பயன்படுகிறது என்றதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளலாம். இப்ப லூக்கா நற்செய்திய எழுதினதுக்கு பாருங்க, இது இப்பதான் ஹைலைட் ஆகி வருது. ஆனா லூக்காவே அந்த டைம்லயே அவர் நற்செய்தியை எழுதும் போது ஒரு இன்டலெக்சுவல், இந்த மாதிரியான ஒரு செக்குலரைஸ் ஆகியிருந்த ஒரு கிரேக்கோ ரோமன் உலகத்துக்கு அவர் எழுதுறார். அவரும் என்ன எழுதுறாரு என்று சொன்னா, அவர் சொல்ற நற்செய்தியை பற்றி சொல்லும் போது நிறைய பேர் பல கேள்விகள் உங்களுக்கு, இது ஒரு வெறும் மனித கற்பனை அல்லது கட்டுக்கதை, அழகான ஒரு கட்டுக்கதையை நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அது இல்ல. இயேசு என்றவர் நசரேத் என்ற ஊர்ல கடவுளுடைய மகன் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து அற்புதங்கள் செஞ்சு அவர் கொல்லப்பட்டார் என்றதை உண்மையா நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் போய் லூக்கா நற்செய்தி லூக்கா சொல்லுவாரு, நான் எல்லாரையும் தேடி ஆராய்ச்சி செய்து பார்த்து சரியான சிஸ்டமேட்டிக்கா அனலைஸ் பண்ணி தான் நான் இந்த நற்செய்தி எழுதுறேன், அப்போஸ்தலர் பணி எழுதுறேன் என்று அவர் சொல்றதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியுது. அப்படி பிரசன்ட் பண்ணும்போதுதான் ஒரு அறிவியல் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளும். அறிவியல் இல்ல, அறிவுசார் உலகம் ஏற்றுக்கொள்ளும். அது இப்ப அறிவுசார் உலகம்ன்றது பொதுவா எல்லாருக்குமே அந்த கல்வி அறிவு நிறைஞ்ச ஒரு உலகம். திருச்சபை சொல்றதை அப்படியே நம்பிக்கொள்றதுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு தயங்குவாங்க. அவங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும், இது உண்மையா நடந்திருக்கு அப்படின்ற ஆய்வுகளை நாங்க கொடுத்து பிரசன்ட் பண்ணினா தான் ஓகே. அகழ்வாராய்ச்சிகள், ஆராய்ச்சிகள் இது எல்லாம் சொல்லுது வரலாற்றுல இவர் வாழ்ந்தார் அப்படி என்று சொல்லி, அவர் வரலாற்று மனிதர் மட்டுமில்லை, அவர் விசுவாசத்தின் கிறிஸ்து அப்படின்னு சொன்னா அவர் கடவுளுடைய மகன் என்று சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு இது தேவையா இருக்கு. ரைட். இப்ப மூன்றாவது பகுதி விசுவாசத்தின் கிறிஸ்து என்று சொல்ற இதை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, விசுவாசத்தின் கிறிஸ்து என்றது மேலிருந்து வரும் கிறிஸ்தியல், கிறிஸ்டாலஜி ஃப்ரம் அபவ் என்பது கத்தோலிக்க இறையியலுடைய ஒரு உன்னதமான ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அணுகுமுறை. அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். பாரம்பரியமா வந்த ஒரு அப்ரோச் தான். 1ஆம் நூற்றாண்டுல இருந்தே யோவான் நற்செய்தி, திருத்தூதர்கள், இவங்களுடைய போதனைகள் இது எல்லாமே கூடுதலா ஹைலைட் பண்ணிக்கொண்டே வந்துச்சு. இது கடவுளுடைய மகன், இது ஒரு மேலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இயேசுவே வெளிப்படுத்தினார் தான் யார் என்று சொல்லி. அவர் வெளிப்படுத்தாடி எங்களுக்கு தந்தை யார் என்று தெரியாது, தூயாவி யார் என்று தெரியாது, மகன் யார் என்று எங்களுக்கு தெரியாது. அது இயேசுவே வெளிப்படுத்தியாரு, மேலிருந்தே அவர் வெளிப்படுத்தினார். அப்ப நசரேத்து இயேசுவின் மனித வாழ்வில் இருந்து தொடங்காமல்
விண்ணகத்தில் தந்தையாம் கடவுளோடு இருந்த இறை வார்த்தை, இதை நீங்க விளங்கிக் கொண்டீங்கன்னா உங்களுக்கு மேலிருந்து வரும் கிறிஸ்தியில விளங்கிக் கொள்வீங்க. விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய கடவுளோடு இருந்த இறை வார்த்தை, லோகோஸ் என்று சொல்ற அந்த வார்த்தை மனித உடல் எடுத்து கீழே இறங்கி வந்தார் என்ற உண்மையிலிருந்து இந்த இறையியல் தொடங்குது. மேலே இருந்து கீழே இறங்கி வர்றார். அப்ப இதனுடைய முக்கியமான கோட்பாடுகள் விவரங்களை நாங்க கொஞ்சம் விரிவா பார்த்தோம் என்று சொன்னா, மேலிருந்து வரும் கிறிஸ்தியல் என்பதனுடைய முக்கியமான புள்ளிகள் இந்த அணுகுமுறை முக்கியமாக புனித யோவான் நற்செய்தி மற்றும் புனித பவுலின் கடிதங்களை அடிப்படையாக கொண்டது. யோவான் நற்செய்தியை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா தொடக்கமே இதற்கு மிகுந்த முக்கியமான ஒரு 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 உதாரணம். தொடக்கத்துல வாக்கு இருந்தது, அவ்வாக்கு மனிதரானார், நம்முடைய குறி கொண்டார். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாமே அப்டிராக்டான ஒரு மேலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையா இருந்தவர் இறங்கி வருகிறார் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தூணா இருக்குது யோவான் நற்செய்தி. அப்ப மனுவுருவானதுக்கு முதல் இயேசுவினுடைய நிலை என்ன, ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு இருந்தாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அவர் தொடக்கத்திலிருந்து இருக்கிறார். தொடக்கத்திலிருந்து இருக்கிறார். அவர் படைக்கப்பட்டவர் அல்ல, அவர் கடவுளுடைய ஒரே பொருளானவர். தந்தை மகன் தூய ஆவியானவர் என்னும் போது தந்தை உயரம், அதுக்கு பிறகு மகன், அதுக்கு பிறகு தூய ஆவி என்று சொல்லி கூட நாங்க யோசிக்க முடியாது. இவங்க 3 பேரும் ஒரே சம அந்தஸ்தும் சம நிலையில் இருக்கக்கூடிய ஒரே பொருளானவர்கள். ஆனா 3 ஆட்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, ஒரே கடவுள். அப்ப இந்த உலகத்துக்கு தோன்ற முதல் இயேசு இருந்திருக்கிறார், கிறிஸ்து இருந்திருக்கிறார். என்ன மாதிரி இருந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பே, காலங்கள் அனைத்திற்கு முன்பாக விண்ணகத்துல கடவுளாக இருந்தவர். அவர் படைக்கப்பட்டவர் அல்ல, தந்தையாம் கடவுளோடு இருந்தவர். அவர் மனு உருவாக்கம், இந்த இன்கார்னேஷன் என்று சொல்ற அந்த தருணத்துல விண்ணகத்துல இருந்த அந்த இறை வார்த்தை மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய தெய்வீக நிலையை தாழ்த்தி தூய ஆவியினால் கன்னி மரியாவில் வயிற்றில் அவர் மனிதராக உடல் எடுக்கிறார். அப்ப தெய்வீக அதிகாரமும் வெளிப்பாடும் இந்த அணுகுமுறையில இயேசுவின் அற்புதங்கள், அவர் பாவங்களை மன்னித்து நானே வழியும் உண்மையும் ஜீவனுமாய் இருக்கிறேன் போன்ற அந்த பிரகடனங்கள், நானே என்று சொல்ற 7 யோவான் நற்செய்தி நீங்க படிக்கும்போது பார்ப்பீங்க, நானே நானே என்று சொல்ற அந்த 7 வார்த்தைகள் இருக்கு. நானே நல்லாயன், நானே வாயில், இதெல்லாமே அவருடைய தெய்வீக அதிகாரத்தினுடைய வெளிப்பாடு தான். நானே என்று சொல்ற இருப்பவர் நானே, ஏகோ எமி என்று சொல்ற அந்த வார்த்தை, அதாவது அப்படின்னு சொன்னா யாவே என்று சொல்றது. இருப்பவராக இருப்பவர் நானே என்று மோயிசனுக்கு வெளிப்படுத்திய அந்த அந்த கடவுள் இங்க மனிதனாக நம்மளோடு இருக்கிறார். சோ அந்த அந்த வெளிப்பாடு அந்த இதெல்லாமே தெய்வீக, இயேசுவினுடைய தெய்வீக அதிகாரத்தினுடைய வெளிப்பாடத்தான் இருக்கு. சில நேரத்துல டக்குனு மைண்ட்ல வரும், அப்ப மோயிசனோட பேசியவர் யார்? அப்ப எங்களுக்கு சில நேரத்துல டிஸ்டிங் தெளிவா ரெண்டையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்க முடியாது. சில நேரம் எங்களோட டெம்டேஷன் என்னன்னு சொன்னா, மோயிசனோட பேசிய தந்தையாகிய கடவுள்னு நாங்க நினைப்போம். அப்படி இல்லை, மோயிசனோட பேசியவர் ஒவ்வொரு கடவுள். ஒரு சில நேரங்கள்ல அவங்க தனியா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, ஆனா கடவுள் ஒருவர் தான். அதை நீங்க புலம்பக்கூடாது. சோ அதே கடவுள் இங்க இயேசு நானே என்று சொல்லும் பொழுது அதே கடவுள் அவரே தான் இங்கு